This is Swatika Shekhar from Shiksha by Swatika. Yet another video about Group 2 mains. This is a very important video. You can save this video and keep listening to this video every then and now when you have time. ஏன்னா இந்த வீடியோவை கேட்க உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். நான் அப்படி என்ன பேச போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு எக்ஸாமினேஷன் குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போது வாட் ஆல் யூ மஸ்ட் ரியலி அவாய்ட் அண்ட் வாட் யூ மஸ்ட் ரியலி இன்க்ளூட், எதை பண்ணக்கூடாது எதை பண்ணணும், லைக் டூஸ் அண்ட் டூன்ட்ஸ் ஆர் I'll focus and tell you about what can get you a lot of marks. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்குறதுக்கு அங்கே பேப்பர் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பெஷல் பேப்பராக உங்களது வந்து ரொம்ப மார்க் ஸ்கோரிங் பேப்பராக உங்களது பார்க்குறதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் என்ன நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டாக்கிங் இன் திஸ் வீடியோ. ஸோ நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஆல் தி ஆஸ்பிரன்ட்ஸ் going to write the main examination. Number 1, ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் you have a beautiful thing in the question paper called choice of questions. ஸோ உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. 6 மார்க்கர்ஸ், 12 மார்க்கர்ஸ் அண்ட் 15 மார்க்கர்ஸ். ஸோ இதில் எல்லா செக்ஷன்லையுமே in all the 3 sections you have extra questions. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது which you want to write, which you do not have to write அப்படிங்கிற ஒரு சாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா the selection of questions ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணணும், எது யூ நீட் நாட் ஹேவ் டு திங்க் அபவுட், அதை நீங்கள் எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். இப்போ ஹவு டு ஐ சூஸ் அ கொஸ்டின் அப்படின்னா, ஜென்ரலாக ரொம்ப ஜெனரிக்காக ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கிற கொஸ்டின்ஸை ஐ வுட் சஜஸ்ட் யூ அவாய்ட். ஓகே, எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் கொஸ்டின்ஸ். நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா, நேச்சுரலாக ஓகே ஜென்ரலாக இருக்குது, இது கொஞ்சம் கதை எழுதலாம், 12 மார்க் தானே எழுதிடலாம், பேஜ் ஃபில் பண்ணிடலாம். ஸோ வி டென் டு சூஸ் தட். அப்புறம் நம்ம சூஸ் பண்ணிடுவோம், எழுத ஆரம்பிக்கும் போது நமக்கு அது பாயிண்டே இருக்காது. ஏன்னா நம்மளே ஜென்ரலாக இருக்கிறங்காட்டி தானே அதை சூஸ் பண்ணோம். ஸோ வில் ரன் ஷார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்மளால கிறிஸ்பாக கிளியராக சப்டைட்டில்ஸோட ரொம்ப ஒரு ஆன்சரை க்யூரேட் பண்ண முடியாது, கார்வ் பண்ண முடியாது ஃபார் ஜென்ரிக் ஆன்சர்ஸ், ஜென்ரிக் கொஸ்டின்ஸ். ஸோ அன்லெஸ் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் டு நாட் take a risk in choosing those questions to answer in the paper. Point number 1. அப்போ அந்த கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணும்போது யூ ரன் ஷார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ், உங்களோட ஆன்சரோட குவாலிட்டி குறையும், உங்களோட ஆன்சர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது, டு த பாயிண்ட் இருக்காது, ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற இன்விஜிலேட்டருக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் அந்த கொஸ்டினில் வர்றது, இட் மைட் கண்டினியூ த்ரூ அவுட் த ஹோல் பேப்பர். ஸோ இட்ஸ் அ ரிஸ்க். ஓகே, டு நாட் சூஸ் கொஸ்டின்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் தோஸ் கொஸ்டின்ஸ். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலான்னா, டேட்டா ரிலேட்டட், பாலிசி ரிலேட்டட், ஆக்ட் ரிலேட்டட், லா ரிலேட்டட் அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம், அண்ட் நம்ம டு த பாயிண்ட் எழுத முடியும். 1-2 பாயிண்ட் மிஸ் ஆனால் கூட பை மிஸ்டேக், இஃப் யூ நாட் வெரி ஷுவர், அப்படி மிஸ் ஆனால் கூட யூ வில் ஹாவ் அன் ஆப்ஷன் to write a lot of facts and data that will not go wrong. Okay, so always choose questions that you have a lot of points to answer. The generic kind of questions, essay type of questions, ரொம்ப lengthy-ஆ எழுதலாம், story typing of story type of questions, story writing மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதலாம், அது ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது not a right thing. இப்போ ஒரு 6 மார்க் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் போடுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேக்ட் எழுதுனீங்கன்னா 3.5 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கலாம். பட் நீங்கள் கதை எழுதுறீங்க, அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா இட் மைட் கோ டு 2.5. ஓகே, ஸோ டு நாட் டேக் தட் ரிஸ்க். பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் த செகண்ட் திங், நம்ம நல்லா ஆன்சர்ஸ் எழுதுனா போதும். 6 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின், 12 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின், 18 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின், 3 கொஸ்டின், அதை வந்து நம்ம குவாலிட்டி காமிச்சா போதும். we need not have to think about quantity. குவாலிட்டி தான். என்னோட ஒரு ஆன்சரும் நான் எஜ்ஜு காமிச்சிருப்பேன், ஐ carved the answersங்க, ஆனால் பேப்பர் நான் கம்ப்ளீட் பண்ணல, அந்த தப்பு பண்ணவே கூடாது. ஓகே, யூ மஸ்ட் கிவ் 80% ஆஃப் யுவர் செல்ஃப் டு ஆல் த கொஸ்டின். எல்லா கொஸ்டினுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேப்பர் கம்ப்ளீஷன் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். நம்ம ஒரு கொஸ்டினையே உட்காந்து அழகாக பொறுமையாக சைட் ரைட்டிங் போட்டு சப்டைட்டில்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி கலர் பென்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஒரு கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். போய் பார்த்தா 20 நிமிஷம் ஆயிருக்கும், ஒரு 15 மார்க் தான் எழுதியிருப்போம். இப்போ அதர் கொஸ்டின்ஸ் வில் கோ ஆன் அ டாஸ்.
அது நமக்கு முடிக்கிற டைம் இருக்காது. அப்போ நம்ம உடனே நம்ம எப்படி நம்ம சமாதானம் பண்ணிப்போம்? எல்லா கொஸ்டின் எழுதி ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வாங்குறதுக்கு ஒரே கொஸ்டின்ல நான் 10 மார்க் அப்படியெல்லாம் வாங்கவே முடியாதுங்க. Not that easy to score in one question. So first question paperல இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெம்ப்ட் பண்ணணும். You should not leave questions. So paper completion ரொம்ப 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 முக்கியம். நம்ம என்ன பண்ணக்கூடாது? Number 1, generic questions ட்ரை பண்ணக்கூடாது. Number 2, we should not give importance on the quality of particular question and leave the quantity for toss. Okay, so ரெண்டுமே ஈக்குவலாக நம்ம concentrate பண்ணணும். Paper completion is important. Okay, number 3, when I talk about paper completion, I also want to talk about something called page completion. பேஜ் அப்படின்னா 6 மார்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 12 மார்க்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்பேஸ், 15 மார்க்குக்கும் ஒரு ஸ்பெசிஃபைட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, 6 மார்க்கு நான் 10 பாயிண்ட் எழுதுவேன். அந்த 10 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு 5 லைனில் எழுதிட்டு பாக்கி 5 லைன் விட்டுருவேன். ஏன் விட்டுருக்கீங்க? மேம் நான் தான் எழுத வேண்டியதெல்லாம் அங்கேயே எழுதிட்டேனே. ஓகே, அடுத்த 5 லைன் எனக்கு தேவைப்படல. ஓகே, நல்லா இருக்குங்க கேட்குறக்கு. பட் ஆஸ் அன் இன்விஜுவலேட்டர் நான் அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணுறேன்னா 6 மார்க் கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு 5 லைன் எழுதிட்டு அடுத்த 4 லைன் ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணாலும் நான் கரெக்ட் பண்ணாலும் சைக்கலாஜிக்கலாக என்ன தோணும்? ஏதோ கண்டென்ட் தெரியல, கேப் விட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் போய் படித்தா ஓகே எல்லா வேர்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கேப் இருக்கே, கடைசியாக எழுதலாம்னு நினச்சி ஏதாவது பிளாங்க் விட்டுட்டாங்களோ, 3 மார்க் போட வேண்டிய இடத்துல ஒரு 2.5 மார்க் போட்டுட்டு போயிடலாம். தோணுமா தோணாதா? ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டேன்னு சொல்லி ஸ்பேஸ் விடக்கூடாது, பாதி பாயிண்ட் தெரியலன்னு ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஸ்பேஸ் லீவிங் த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அன்அட்டெண்டட், நிறைய லைன்ஸை வந்து எம்டியாக விடுறது தப்பு. ஓகே, ஸோ 3 things that I've told you: no generic questions, no generic questionsனா டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, பட் ட்ரை அவாய்டிங் அண்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கொஸ்டின்ஸ் தட் யூ ரியலி நோ அண்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் டு அட்டெம்ப்ட் டு. ஓகே, அண்ட் நம்பர் 2, பேப்பர் கம்ப்ளீஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவான்டிட்டி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்பர் 3, பேஜ் கம்ப்ளீஷனும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் தெரிஞ்ச பாயிண்ட்லாம் எழுதிட்டேன், இன்னொரு 3 லைன் இருக்குது, படித்து பார்த்து புரிஞ்சுக்க போகிறாங்க, எல்லாமே எழுதியிருக்கேன்னு அப்படின்லாம் டோன்ட் இவால்யூவேட் த இவால்யூவேட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோன்னே ஃபுல்லாக எழுதிருக்கீங்களாங்கிறத மைண்டு ஐ கோஸ் டு செக் தட். ஐ ஹவ் கரெக்டட் அ லாட் ஆஃப் மெயின்ஸ் பேப்பர். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும், அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஆரம்பிப்போம். ஸோ தட் இம்ப்ரெஷனில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் 12 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 15 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு give a proper introduction and a conclusion. ஓகே, டைரக்டாக கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் ரெண்டாவது, டைரக்டாக ஆன்சர் எழுத ட்ரை பண்ணால் கூட கொஞ்சம் ஒத்துக்கலாங்க. கொஸ்டினோட இன்டென்சிட்டியே புரிஞ்சுக்காம, கொஸ்டினோட எக்ஸ்பெக்டேஷனே தெரிஞ்சுக்காம யூ டோன்ட் ரைட் வாட் யூ நோ ரிலேட்டட் டு தட் கொஸ்டின். ரொம்ப 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 தப்பு. Okay, so list out the problems that are faced by the RTI activists today அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நமக்கு RTI ஆக்ட் ஃபுல்லாக தெரியும், எப்படி வந்துச்சு எப்போ வந்துச்சு எல்லாம். ஓகே, 12 மார்க் தானே, RTIன்னு ஹெட்டிங் போட்டு எழுதி முடிச்சிடலாம். ஆனால் கொஸ்டின் என்ன? லிஸ்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் ஃபேஸ்ட் பை தி RTI activists today. நீங்கள் கடைசியாக ஒரு லைன் RTI activistன்னு எழுதியிருப்பீங்க, ஃபுல் கொஸ்டினை ஸ்கோர் ஆஃப் பண்ண வேண்டியது வரும். we'll have to strike the entire answer down because that is not relevant to the question asked there. So be very specific, answer to what is asked. Do not answer the questions with whatever you know. ஓகே, எனக்கு RTI பற்றி இவ்வளோ தெரியும், நான் எழுதிடுறேன் 12 மார்க்குக்கு. கொஸ்டினுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் கனெக்டே ஆகாது. ஐ பர்சனலி கரெக்டட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். அது பண்ணக்கூடாது. We have to attempt the questions that you rightly know what the answer is for the asked question. No related information, no beating around the bush. ஓகே, இதை எழுதி வைக்கலாம் இன்விஜுவலேட்டர். ஒரு 10 மார்க் 12 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு 4 மார்க்காவது போடுவாங்கல்ல அப்படின்னு. ரிலவெண்ட்டே இல்லாத ஒரு கொஸ்டினுக்கு எதுக்குங்க மார்க் போடணும்? ரிலவெண்ட்டாக ஆன்சர் எழுதியிருக்கீங்க, கம்மியான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கம்மி மார்க் போடலாம், நிறையா இருக்குன்னா நிறைய மார்க் போடலாம். கொஸ்டினுக்கான ஆன்சரே இல்லைங்கும் போது எதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் போடணும்? we only will have to strike the question off. Okay, so do not do that. And next, நான் எதோ ஃபேக்ட் கொடுக்குறேன்,
ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கூகுளில் விக்கிபீடியாவில் தேடி அது கரெக்டாக தப்பான்னு கூட பார்க்காம டோன்ட் ஓவர் க்ரௌட் த பேப்பர், டோன்ட் ஓவர் டூ தி ஆன்சர்ஸ். ரொம்ப கன்ஜஸ்டடாக ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. இந்த இன்விஜிலேட்டர்ஸ் are going to correct with the key that the government is given them. and அந்த கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஸ்கூல் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் புக்கில் பேஸ்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக எது ட்ரை பண்ணாலும் அந்த கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லைன்னா மார்க்ஸ் கம்மியாக தான் வரப்போகுது. So rely on the school books. Do not overdo the answers. Do not show all your smart work. Googling, Wikipedia அதெல்லாம் பண்ணி நீங்களும் ப்ரெஷர் ஆகிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கா, இப்போ நடந்துச்சு அப்போ நடந்துச்சு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? ஏன் சிம்பிளாக அந்த ஆன்சருக்கு பியூட்டிஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் எழுதியிருக்கீங்களா? அதுதான் செக் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறேங்கிற பேரில் கீ பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னா your marks will be definitely reduced. Okay, apart from this, please concentrate on the handwriting, the presentation, the neatness, and the important points that must have been underlined. இதெல்லாம் நீங்கள் ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். and of course time span மெயின்டைன் பண்ணுங்கள். 6 mark questions-க்கு 3.5 minutes, 7 mark questions-க்கு 12 mark questions-க்கு 7 minutes, and 15 mark questions-க்கு 9 minutes. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ஐடியா வச்சு ஒரு 30 டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதையும் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதையும் nobody can stop. and who knows, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேப்பரையும் கரெக்டாக முடிச்சிங்கன்னா you can be one of the state toppers also. I only wish good luck to all of you preparing. Go ahead, you still have the time to rock on. Thank you so much for watching.